வணக்கம். தனுசு ராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். திருநள்ளாறு சனி பயிற்சியை முன்னிட்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே போட்டாச்சு. இப்பொழுது நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக கேதுவின் நட்சத்திரம். கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமரப்போகிறார். இது கடுமை காட்டக்கூடிய நேரம். சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம். மூல நட்சத்திரம் என்று வந்துவிட்டாலே தோஷ நட்சத்திரம். தோஷ நட்சத்திரம் என்றாலே உறவு சிக்கல், நட்பால் சிக்கல், சொந்த பந்தத்தால் சிக்கலை அவ்வப்போது சந்திக்கின்ற ஒரு நட்சத்திரமாகவே இருக்கும். நல்ல நேரங்களில் நல்லது நடப்பதும், கெட்ட நேரங்களில் கெட்டது நடப்பதும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சந்திக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது கடமை. அந்த வகையில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் அமருகிறார். ராசிக்கு 8 மிகவும் கொடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமருகிறார். மிக விழிப்புடன் இருக்க வேண்டும். மூல நட்சத்திரம் என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கடவுள் செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்யும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அப்படி இருக்கும்போது கிரக நிலைகள் சரியில்லாத போது உடல் நலத்தில் சில நேரங்களில் பாதிப்பு வரலாம். குடும்பத்தில் சந்தோஷங்கள் குறையலாம். எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்காமல் கடுமையான உழைப்புக்கு பிறகே நன்மைகள் நடக்கும். இப்படியெல்லாம் பல வகையில் சில பிரச்சனைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் மூல நட்சத்திரம். ஆகையால் இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, உடல் நலத்தில் பாதிப்பு வந்தால் மருத்துவரை உடனடியாக அணுகுவது, உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது, கொஞ்சம் சொந்தமும் சரி பந்தமும் சரி மற்ற உறவுகளாக இருந்தாலும் ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாக்குவார்கள். பொறுமையாக இருந்தால் இதுவும் கடந்து செல்லும். பூராடம் நட்சத்திரம் சுக்கிர பகவானின் நட்சத்திரம். சுக்கிர பகவானின் நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பாதகத்தை செய்ய மாட்டார். என்றாலும் விழிப்புடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. உங்களுக்கு ஆரம்ப தசாவே சுக்கிர தசா என்பதினால் சுக்கிர பகவான் மட்டும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், பூராடம் நட்சத்திரத்துக்காக சொல்லலை, இது எத்தனையோ பேர் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் எல்லோருக்குமே ஒரே கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் அமருவது கிடையாது. எந்த நட்சத்திரமாக நீங்கள் பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள், இப்போ மூல நட்சத்திரம்னா கேது பலமாக இருக்கணும். கேது தசா முடிந்த உடனே சுக்கிரன் பலமாக இருக்கணும். சுக்கிர தசா முடிஞ்ச உடனே சூரிய தசா பலமாக இருக்கணும். சூரிய தசா முடிந்த உடனே சந்திர தசா பலமாக இருக்கணும். பலமாக இருக்கணும்னா எப்படிங்க? ராசியிலிருந்து கணக்கிடக்கூடாது, லக்கினத்திலிருந்து கணக்கிட்டால், லக்கினத்திலிருந்து பார்க்கும்போது ஆட்சி பெற்று, உச்சம் பெற்று, நட்பு சமம் பெற்று, கேந்திரம் அல்லது திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் வாழ்க்கையில் பெரிதளவு போராட்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைத்து, நிதானத்தை கடைபிடித்து, சிந்தித்து செயல்பட்டால் தோல்வி என்பதை நீங்கள் சந்திக்க முடியாது. அவசரம், உடனடியாக நடக்கணுன்ற அவசரம், தொட்டதெல்லாம் எளிதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கையாளக்கூடிய ஒரு ரகசிய வழியை உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அது எல்லா நேரமும் எல்லா காலமும் கைகூடாது. பொறுமை, நிதானம், ஆலோசனை, உறவுகளோ நட்போ யாராக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது பெருசாக துன்பத்தை தராது. இது கெட்ட நேரம்.
அர்த்தஷ்டம சனியாக சனி பகவானும் 8ஆம் இடத்தில் குருவும் இருக்கும்போது ராகுவும் கேதுவும் பலமாக இருக்கிறார்கள் என்றாலும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 8இல் மறைவது. சென்ற ஆண்டுகளில் தவறுகளோ தப்போ ஏதாவது நீங்கள் செய்திருந்தால் அது அம்பலப்படும். மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்துவார்கள். சென்ற ஆண்டுகளில் நீங்கள் எதையாவது தவறு தப்பு அல்லது வீட்டுக்கு தெரியாமல், வேலை செய்கின்ற இடத்திற்கு தெரியாமல், குடும்பத்திற்கு தெரியாமல், கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ தெரியாமல் எதையாவது செய்திருந்தால் இப்போ மாட்டிக்கொள்ள வைப்பது தான் 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமருவது. பொருள் இழப்புகள் இருக்கும். வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள். இல்லை நீங்கள் பேசுகிற வார்த்தையால் அது எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆகையால் மிக கவனமாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள். அடுத்தது உத்திராடம், சூரிய பகவானின் நட்சத்திரம். சூரிய பகவானின் நட்சத்திரமான உங்களுக்கு சனி பகவான் பகை, செவ்வாயும் குருவும் நட்பு. அப்படி இருக்கும்போது நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசியினுடைய அதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் 8இல் மறைவது என்பது நீங்கள் கல்லுன்னு தெரிஞ்சோம் முள்ளுன்னு தெரிஞ்சோம் அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரு வழியை உருவாக்கி கொடுத்து விடுவார். ஒன்றும் இல்லை, குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்து சில மாதங்கள் தான் அவ்வளோ பாதகமாக இருக்கும். அதுக்கு பிறகு கடுமையான பலன்களும் கஷ்டமான பலன்களும் துன்பமான பலன்களும் சிறிது சிறிதாக குறைந்துவிடும். இது ஆண்டுதோறும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சந்திப்பது தான். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரங்க கஷ்டப்படுறீங்கன்னாக்கா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கஷ்டம் வரும். அதுக்கு அடுத்தது கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கணும். வலிமையாக இருந்து விட்டால் கஷ்டமே வராதா என்ற கேள்வி வரும் இல்லையா? கஷ்டம் வரும். அதை தாங்கி பிடிக்கவும் உங்களை காப்பாற்றவும் தசா உதவி செய்யும். பெரிதளவு பாதகம் இல்லாமல் தலைக்கு வந்தது தலப்பாயுடன் போனது என்கின்ற மாதிரி சிறு பிரச்சனைகளாக இருக்கும். பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிக்கலாம் அப்படி என்கின்ற தைரியமும் இறை வழிபாடு இறை நம்பிக்கையும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரங்களா, நீங்கள் குரு சரியில்லாமல் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவாங்க. சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களையும் வலம் மனமுருகி வேண்டிவாங்க. சில மாதங்கள் நன்மை, சில மாதங்கள் கஷ்டமாக இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க பரிகாரத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து கொண்டு வரலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, சுக்கிர பகவானின் ஆளுமை நிறைந்த நட்சத்திரம் இல்லையா? அதனால் சுகபோகங்களிலும் உடல் சுகத்திலும் சில பாதிப்புகள் வரும். மருத்துவரை பாருங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, பெருசாக பாதகம் இருக்காது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வருவதும், நவகிரகங்களை சுற்றி வருவதும், நவகிரகங்களை சுற்றி மனமுருகி வேண்டி வருவதும் உங்களுக்கு வரக்கூடிய தடை, இருக்கக்கூடிய பிரச்சனை, அடுத்ததாக உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் மீண்டு வரலாம். பொது பரிகாரமாக செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தாலே பிரச்சனை இல்லாமல் இருக்காது. பிரச்சனைனா எதில் வரும்? பணத்தால் வரும், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தலை தூக்க ஆரம்பிக்கும். உடல் நலத்தில் பாதிப்பு வரும். இதுதானே பிரச்சனையாக கொடுக்கணும். இந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் மெல்லமாக செல்லணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும்
பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மன அமைதியும் பொறுமையும் தேவை. அப்படி இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. சில பாதகங்கள் வந்தாலும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இறை நம்பிக்கை இதன் மூலியமாக அதற்குண்டான பரிகாரங்களை செய்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.